ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க நம்மளுடைய பாண்டியன். இவங்க எல்லாரும் போகிறதுனால அப்போ வானதி வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லு வானதி, என்ன ரெடி ஆகிட்டியான்றாங்க. சாரி பாண்டியா, என்னால் வர முடியாதுன்றாங்க. லாஸ்ட் நேரத்தில் டிக்கெட் புக் பண்ணிட்டு வரதில்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்ன்றாங்க. இல்லை, இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்பெல்லாம் இருக்குது, அவங்க ஒருத்தனையும் 6 நாள் பார்த்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டான்றாங்க. போகிறதுக்கே 2 நாள் ஆகும், வரதுக்கு 2 நாள் ஆகும், இன்னும் கல்யாண வேலை அது இதுன்னு இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து நான் வந்தேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து மெடிக்கல் ஷாப் ஃபுல்லாக நம்ம இழுத்து மூட வேண்டியதான்றாங்க. அதனால என்னால் வர முடியாதுன்றாங்க. யார் இது சொன்னது? இல்லை, டாக்டர் கிட்ட நான் சொன்னேன். நான் டாக்டர் இருந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் மூடிட்டு போனால் நிறைய லாஸ் ஆகிடும்னு சொன்னார். அவருக்குமே இது மாதிரி நிறைய லாஸ் ஆகிருக்கான். அதனால தான் வந்து அவர் யோசிச்சு முடிவெடுக்க சொன்னார். நானும் யோசிச்சு பார்த்தேன் பாண்டியான்றாங்க. அதனால வந்து எனக்கு இது என்னவோ சரியா படலன்றாங்க. ஏன்னா அவனாலையுமே இதை ஃபுல்லாக பார்த்துக்க முடியாத மெடிக்கல் ஷாப்போ அதுவும் 6 நாள் பார்த்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டான்றாங்க. அப்படி இருக்கும்போது மெடிக்கல் ஷாப்பை ஏன்னா தோணுன்னு விட்டு வர முடியாது இல்லையான்றாங்க. என்னை மன்னிச்சிருப்பாண்டியான்றாங்க. உடனே வானதி, அந்த டாக்டர் சொன்னோன்னே எல்லாத்துக்கும் ஆம சமையல் தலையை போட்டு ஆட்டவில்லைன்றாங்க. இங்கே பாரு, நீ சும்மா டாக்டரை குறை சொல்லிக்கிட்டே இருக்காதுன்றாங்க. நீ நினைக்கிற மாதிரி டாக்டர் கிடையாது, டாக்டர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவருன்றாங்க. அவர் என்ன என்னுடைய நல்லதுக்காக தானே சொன்னாருன்றாங்க. மெடிக்கல் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு, அதாவது ஒருத்தர்கிட்ட விட்டு போனால் ஃபுல்லாக லாஸ் ஆகிடும், நீ வரும்போது அது மெடிக்கல் ஷாப் உன் கையில் இருக்காது அப்படின்ட்டுலாம் அவர் அட்வைஸ் தான் பண்ணாருன்றாங்க. போறதும் போகாததும் உன்னுடைய சாய்ஸ்ன்னு சொன்னாரு அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. இங்க பாரு, இப்ப என்னதான் உன் முடிவு? என்னால வர முடியாது. இங்க பாரு, நீ யாரோட பேச்சு கேட்டு இப்படி பண்றேன்னு தெரியுது வானதி. அந்த டாக்டர் என்ன சொன்னாலும் கேட்ப. அவன் போகக்கூடாதுன்னு சொன்னதுனால நீ வரல. சரி வானதி, வராது, போனை வச்சிருன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இந்த இடத்துல வானதி இருந்துட்டு பாண்டியன்னு பேசிட்டே இருப்பாங்க. கட் பண்ணிடுவாங்க. ரிட்டர்ன் கால் பண்றாங்க. போன் சுவிச் ஆஃப் பண்ணுவாரு. வானதி இருந்துட்டு பாண்டியன் கோச்சுக்குனா போலி, சே டாக்டர் பேச்சு எடுத்தா இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறானே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வானதி. இங்க பாண்டியன் ஒரு பக்கம் செம்ம கோவத்துல இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.